வணக்கம். நான் பாரதி பாலகுருசாமி. இன்னைக்கு நம்ம பேச போற புக் வந்து செயின் கேங் ஆல் ஸ்டார்ஸ். எழுதியது வந்து நானா குவாமி, ஆண்ட்ரே குவா. இந்த புக்கு எத பத்தி அப்டின்னா, அது ஒரு ஹார்ட் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ப்ரோகிராம் பத்தின புக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு அப்டின்னு பார்த்தா, ஜெயில் தண்டனை பெற்ற சிறை கைதிகள். ஒரு 20 வருஷம், 25 வருஷம் அந்த மாரி நெறைய ஒரு லாங் சென்டென்ஸ் இருக்கிற அ லாங் சென்டென்ஸ் கிடைச்ச பிரிசனர்ஸ வந்து அந்த கேப் ப்ரோகிராம் அப்டின்னு இருக்கிறவங்க போய் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிசனர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் 20 வருஷம், 25 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்கு. நீங்க அதுக்கு பதிலா எங்களோட ஸ்போர்ட்ஸ் ப்ரோகிராம்ல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரோகிராம்ல வந்து 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃப்ரீடம் அப்டின்னு சொல்லுவாங்க. அ இதுக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டு சில கைதிகள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் அப்டின்னு பார்த்தா, இது வந்து ஒரு கிளாடியேட்டர் ஸ்டைல் ஸ்போர்ட்ஸ் ப்ரோகிராம். 1 ஆன் 1ம் இருக்கும். டீம் மேட்சும் இருக்கும். அதுல பிளேயர்ஸ் வந்து உள்ள போனாங்க அப்டின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொல்லணும். யாரு வந்து உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இப்டி வந்து ஒரு ப்ரோகிராம். இது வந்து ஒரு ஒரிஜினல் கதையா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டிஸ்டோபியன் ஃபிக்ஷன். கற்பனை கதை. அமெரிக்கால நடக்கிற மாதிரியான கற்பனை கதை. அமெரிக்காவோட பிரிசன் சிஸ்டம் எப்டி இருக்கு அப்டின்றத வந்து அ அத பத்தி சொல்ற கதை இது. இந்த கதையோட ஆரம்பத்துல வந்து ஒரு ஒரு மேட்ச் நடக்குது. மேட்ச்ல வந்து 2 பிளேயர்ஸ். ஒருத்தவங்க பேரு வந்து லோரிட்டா, இன்னொருத்தவங்க வந்து பிஷப். இந்த லோரிட்டா தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர். லோரிட்டா வந்து அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச். அவ வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில்ல வந்து உள்ள ஜெயில் தண்டனை கைதி. இந்த மேட்ச்க்காக வந்திருக்காங்க. அந்த சைட் பிஷப் இருக்கிறவங்க வந்து 35 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 36வது மாசம். இதான் ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டா விடுதலை. அப்படின்ற மாரி ஒரு மேட்ச். இந்த ப்ரோகிராம் எப்படி அப்டின்னா, இது சும்மா ஒரு நார்மல் ப்ரோகிராம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அ ஒரு மாஸ் என்டர்டெயின்மென்ட் ப்ரோகிராம் மாதிரி தான். ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க. பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருப்பாங்க. இந்த பிஷப்போட ஃபைனல் மேட்ச் அப்டின்னால, அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிஷப்போட ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான். ஒரு பெரிய கிரவுடு லைவ் மேட்ச் ஸ்டேடியம்ல நடக்கும். எல்லாரும் வந்து பயங்கரமா கத்திட்டு பிஷப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிஷப்போட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி நெறைய வருஷம் ஜெயில்ல வாழ்ந்தாச்சு. இப்போ இந்த ப்ரோகிராம்க்காக நெறைய பேர கொலை பண்ணியாச்சு. இதுக்கு மேல வெளில போய் என்ன பண்ண போறோம்? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூசைடல் மைண்ட் செட்ல தான் இருப்பா. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாரும் பிஷப் பிஷப்ன்னு கத்திட்டு இருப்பாங்க. வெளில பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பிஷப் வந்து சூசைடல் மைண்ட் செட்ல இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த லாரிட்டா இருக்காளே, அவ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்னால அவளுக்கு சுத்தமா ஃபேன் ஃபாலோயிங் யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த மேட்ச்ல வந்து வேணும்னு சொல்லி அவ தோத்து, அவ கையால வந்து செத்துருவா. பட் ஆனா இவளுக்கு லாரிட்டாக்கு தெரியும். இவ வந்து விட்டு குடுத்துட்டா அப்டின்றது தெரியும். ஸோ இந்த மேட்ச்ல இருந்து தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்ல இருந்து அப்படியே என்ன ஆகுது அப்டின்னா, லோரிட்டா வந்து ஓட இன்னும் லோரிட்டாக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அதோட லோரிட்டாக்கு விடுதலை அப்டின்ற ஸ்டேஜ்க்கு வந்து கதை மூவ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன அப்டின்னு பார்க்கணும். இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சிறை தண்டனை கைதிகள்னு சொல்லியாச்சு. இதுல வந்து 7 லெவல் இருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் 7 லெவல் இருக்கும். ஆ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் ஜூனியரா ஒரு பிளேயர் இருக்காரு அப்டின்னா, அவருக்கு கம்மியான பிளட் பாயிண்ட் இருக்கும். ஜாஸ்தியா லெவல் கூட கூட வந்து அவருக்கு பாயிண்ட்ஸ் நெறைய இருக்கும். இந்த பிளட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் வந்து அவங்களோட சாப்பாடு, மெடிசின், அவங்க தங்குற இடம் அது எல்லாமே அவங்க பார்த்துக்கணும். இப்ப இந்த ப்ரோகிராம்ல வந்து அவங்க என்ரோல் ஆயிட்டாங்க அப்டின்னா, அந்த பிரிசன்ல இருந்து கவர்ன்மெண்ட் பிரிசன்ல இருந்து அவங்கள வெளியில எடுத்துட்டு, ஒரு பிரைவேட் பிரிசன்ல எல்லாரையும் தனித்தனியா போட்டுருவாங்க. இதுல வந்து நெறைய டீம்ஸ் இருக்கும். அந்த டீம்ஸோட ஓனர் யாரு அப்டின்னு பார்த்தா, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய கம்பெனி ஓனர்ஸ் அந்த மாதிரி. இப்ப எப்படி நம்ம ஐபிஎல்லோ அதே மாதிரி தான். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீம்ல வந்து எத்தன பிளேயர்ஸ்னாலும் இருக்கலாம். இப்ப பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரில இருப்பாங்க. இப்போ இந்த லோரிட்டா ஒரு டீம்ல வந்து 9 பேர் இருப்பாங்க. லோரிட்டா கூட சீனியரா ஒரு பிளேயர் இருப்பாரு. அந்த அவர் பேர் வந்து சன்செட். சன்செட்டுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச். நாளைக்கு வந்து லாஸ்ட் மேட்ச். இந்த கேங்லலாம் என்ன பிரச்சனை அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறனால, இப்போ ஒரு டாப் பிளேயருக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். அவங்க விருப்பமான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்த மேட்ச்சுக்கு காயம் பட்டுச்சுன்னா, அவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே இருக்கும். ஆனா, இப்ப புதுசா உள்ள ஒருத்தர் பிளேயர் வராருன்னா, அவருக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சோ, அப்ப உள்ள ஒருத்தர் புதுசா வரும்போதுல ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ வந்து அடிச்சு கொன்னுட்டு, அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துக்கணும். அவங்களோட சாப்பாடு எடுத்துக்கணும். ஆல்ரெடி ரொம்ப வருஷம் அவங்க ஜெயில்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்டின்ற மாரி மைண்ட் செட்ல இருப்பாங்க.
இப்போ இந்த சன்செட் வந்து அந்த டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து எதுக்கு இந்த ப்ரோகிராம்ல வந்திருக்கோம் அப்படின்னா, 3 வருஷத்துல வெளியில போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். உள்ள வந்து மறுபடியும் சண்டை போடுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால யாரும் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு அந்த டீம்ல சொல்லுவாரு. அப்ப அந்த டீம்ல அந்த சின்ன சின்ன ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. இப்படி சொல்லிட்டு நீங்க வந்து ஜாலியா வந்து வெளியில போய் ஃப்ரீடம் வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா இதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கும்போதுல, அந்த ப்ரோகிராம்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ இன்னொருத்தர் கொல்றாரு இல்லையா? இப்ப இறந்தவரோட வெப்பன வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாரி ஒருத்தரு இந்த நெறைய நெறைய வெப்பன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த வெப்பன் நான் உனக்கு தரேன். என்னோட பிளட் பாயிண்ட்ஸ் உனக்கு ஷேர் பண்றேன். என்னோட ஃபுட் உனக்கு ஷேர் பண்றேன். சோ நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிச்சு சாகக்கூடாது. வெளியில போறது தான் நம்மளோட ஆம்பிஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பிளேயர்ஸ் கிடையாது. நம்மலாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு அந்த கேங்கே வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு. இப்போ அவரோட ஃபைனல் மேட்ச். அதுக்கு மேட்ச்க்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, ஒரு பிளாக் அவுட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மேட்ச் எல்லாமே லைவா ஸ்டேடியம்ல வந்து பார்ப்பாங்க. டெலிகாஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட பெர்சனல் லைஃப்பயும் வந்து 24/7 வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். சோ அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த பெர்சனல் லைஃப் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான என்டர்டெயின்மென்ட் புரோகிராம் தான். இப்போ இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து திடீர்னு வந்து பிளாக் அவுட் டேன்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிளாக் அவுட் டேன்னா, அங்க இருக்கிற கேமரா எல்லாமே ஆஃப் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாக் அவுட் டே. நாளைக்கு வந்து சன்செட்டோட ஃபைனல் மேட்ச். இந்த லெவலுக்கு அந்த பிளேயர் வந்துட்டாங்கன்னா, அவங்க எந்த மேட்ச்லனாலும் வின் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரியான அவங்க பிசிக்கல் ஸ்டேட்டஸும் அப்படிதான் இருக்கும். ஆப்போனன்ட்டும் பார்த்து பயந்துருவாங்க. வின் பண்ணிருவாரு. நாளைக்கு ஃப்ரீடம் அப்படின்ற மாரி ஸ்டேட் இருக்கும். பார்த்தா காலையில எந்திரிச்சு பார்த்தா சன்செட் வந்து இறந்து கிடப்பாரு. பார்த்தா தெரியும் அது வந்து சூசைட் இல்ல. யாரோ கொன்றுருக்காங்க அப்படின்னு. அந்த டீம்ல சன்செட்டோட சேர்த்து 9 பேரு. இப்போ ஒரு ஆள் இறந்துட்டாரு. அப்ப மீதி இருக்கிற 8 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அடுத்த நாள் அந்த லாரிட்டா பிளேயர் வந்து இப்பதான் அவ தான் சீஃப் பிளேயர் மாரி ஆயிருப்பா. அவ வந்து கேட்பா, "இது யாரு கொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து உண்மைய ஒத்துக்கோங்க. நானா கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லும்போதுல, லாரிட்டாக்கு வந்து உள்ள வந்து ஒரு லவர் இருப்பா. லாரிட்டாவோட நெக்ஸ்ட் லெவல் அவ. அவ பேரு ஸ்டாக்ஸ். சோ அவ வந்து சொல்லுவா, "நான் தான் கொன்னேன்" அப்படின்னதும் லாரிட்டாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஓகே. இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த மேட்ச்க்கு போயிருவாங்க. எதுக்கு வந்து நம்ம எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க. இந்த லாரிட்டாவும், சன்செட்டும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. லாரிட்டாக்கும், ஸ்டாக்ஸுக்கும் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எதுக்கு கொன்னா அப்படின்னு தெரியாது. சோ இத விட்டுட்டு அடுத்த மேட்ச்க்கு போயிருவாங்க. சோ இந்த மாரி இவ்ளோ கொடூரமான ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எல்லா ஆடியன்ஸும் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, கொஞ்சம் பேர் வந்து "என்னது இது? இதெல்லாம் இவ்ளோ கொடூரமா இருக்கே! இத பார்க்கணுமா?" அப்படின்னு சில ஆடியன்ஸோட மைண்ட் செட் இருக்கும். அது வந்து ரொம்ப மெஜாரிட்டியா இருக்காது. ரொம்ப மைனாரிட்டியா தான் இருப்பாங்க. அதுக்கு இந்த மெஜாரிட்டி பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம பாவப்படணும்னு தேவையில்ல. அதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு? அவங்கலாம் வந்து ஒரு ரேபிஸ்ட்டு, பெரிய பெரிய கொலை பண்ணிட்டு வந்தவங்க. அவங்க உள்ள இருந்து யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் புரோகிராம்லயாவது அவங்க இருக்கிறது நல்லதுதான். இதனாலலாம் நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாரி, அந்த மாரியே வந்து ஒரு என்ன சொல்ல அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ட வந்து மக்கள் கிட்ட விதைப்பாங்க. சோ எல்லாருமே வந்து இந்த மாரி ஒரு மோசமான புரோகிராம் நம்ம பார்க்கிறது தப்பில்ல, அப்படின்றதா இருக்கும். இதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. ஆடியன்ஸ்ல. அதுல அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த புரோகிராமோட பயங்கர தீவிரமான வெறியர். அவர் தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்றது, பயங்கர ஃபேன் பேஸ் கிரியேட் பண்றது அதெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த ஒய்ஃப்க்கு வந்து இந்த மேட்ச்க்கு போறதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அ ஆனா ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும்னா, அந்த மேட்ச் பிடிக்காது. அந்த இவங்களோட பெர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா? அது வந்து டெலிகாஸ்ட் ஆகுதுல்ல, அதுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதுல, இந்த தார்வாருக்கு வந்து 2டே 2 மேட்ச். ஒரு டபுள்ஸ் மேட்ச், ஒரு ஃபைனல் மேட்ச். அந்த 2 மேட்ச்னா தர்வார் வந்து ஃபைனல் ஃப்ரீடம் அப்படின்னு இருக்கும். இப்ப இவ்ளோ கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்ஸ் புரோகிராம்ல எப்படி வந்து உள்ள வர்றாங்க? எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தா 4 வாரம் அல்லது 3 மேட்ச் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து மெஜாரிட்டி எல்லாரும் செத்துருவாங்க. அப்புறம் இந்த உள்ள நடக்கிற கேங் வார் அதுல மீதி பேர் செத்துருவாங்க. அதையும் தாண்டி வெளில வர்றது ரொம்ப கம்மியான பேர் தான். அது அது ஃப்ரீடமோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும்போதுல, எப்படி வந்து இந்த பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு இந்த கண்டிஷன்க்குலாம் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள வர்றாங்கன்னு பார்த்தா, அதுல வந்து ஒரு பிளேயரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி வரும். ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து அவன பிடிக்காது. அந்த பொண்ணு வேற பையன லவ் பண்ணிட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கும்போதுல, இவன் போய் 2 பேரையுமே கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்துருவான். அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல தான் அவன் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இதுக்காக நம்ம ஜெயிலுக்கு வந்திருக்கவே தேவையில்ல, கொலை பண்ணியிருக்கவே தேவையில்லன்னு ரொம்ப ஒரு டிப்ரஷன்ல இருப்பான். அவன தூக்கி எங்க போடுவாங்க அப்படின்னா, ஆ ஒரு மீன் தயாரிக்கிற ஃபேக்டரில போடுவாங்க.
இப்ப அமெரிக்கன் பிரிசன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி தனியா தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செல் தான் இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை இருக்கும். இவனோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு மீட் ஃபேக்டரில அவன போட்டிருப்பாங்க. அ ஒரு பர்கருக்குள்ள இருக்கிற அந்த மீட் ஸ்டஃபிங் தயாரிக்கிற கம்பெனி. ஒரு மாடு வரும். அந்த மாட அப்படியே கொன்னு, அந்த தோல உரிக்கிற ப்ராசஸ்ல இருந்து, கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப்பா அந்த மீட் ப்ராசஸ் ஆயி போற வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து இவங்க தான் உள்ள பண்ணணும். தூங்குற நேரம் தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா நேரமுமே வந்து அவருக்கு வேலை இருக்கும். அவனுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். அந்த பிளட்டுக்குள்ளேயே நிக்கிறது, அந்த அனிமல்ஸ் வந்து சாகுறத பாக்குறது. ஒருத்தருக்கு கூட இன்னொருத்தர் பேச முடியாது. பேசினா உடனே டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிருவாங்க. தனியா ரொம்ப பனிஷ்மென்ட் இருக்கும். பேசவே முடியாது. ரொம்ப டிப்ரஷனா இருக்கும். எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுல தான், இவன வந்து இந்த புரோகிராம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி எல்லாரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் இப்படிதான் இருக்கும். அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்துல விட இந்த ஸ்போர்ட்ஸ்ல வர்ற கஷ்டம் வந்து கம்மி அப்படின்னு நினைச்சுதான் வந்து எல்லாருமே வருவாங்க. அ ஹென்ட்ரிக்ஸ் இருப்பான். ஹென்ட்ரிக்ஸோட டீம்ல வந்து இவங்க வந்து ஒரு கேங். இந்த லாரிட்டா, ஸ்டாக்ஸ் எல்லாமே அது ஒரு டீம். இந்த ஹென்ட்ரிக்ஸோட டீம்ல வந்து ஹென்ட்ரிக்ஸ் இல்லாம இன்னொரு 3 பேர் இருப்பாங்க. அப்ப புதுசா வந்து அன்னைக்கு இன்னொரு பிளேயர் வர்றாரு. இந்த இதுல ஆட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேயர் யாரு அப்படின்னா, அ அவன் பேரு சைமன். இப்போ என்னதான் வந்து அவங்க மோசமான கொலை செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த மாரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் நீங்க ஒரு ஸ்டேடியம்ல உள்ள ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல போய் விடும்போதுல, இன்னொரு ஆப்போனன்ட்ட கொலை பண்ணுங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு கொலை பண்ண முடியாது. அதுக்காக இவங்க செலக்ட் பண்ணும்போது இந்த பேக்கிரவுண்ட்ல செலக்ட் பண்றாங்க இல்லையா அந்த பிளேயர்ஸ். அதுலயே வந்து நெறைய ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணுவாங்க. பிரிசனர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒ சைமன் ஒருத்தன் இருப்பான். அவன வந்து தனியா கூப்ட்டு ஒரு ரூம்ல தனியா தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. பயங்கரமா அடி அடின்னு அடிப்பாங்க. அடிச்சுட்டு வெளியில வந்து இன்னொருத்தன் கூட ஒன் ஆன் ஒன் ஃபைட். அவன நீ கொல்லணும். நீ கொன்னீனா தான் நீ உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வேற வழியே இருக்காது. அவன் கொன்றுவான். இப்படியே ஒரு பல வாரங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும். அந்த எத் அ ஒரு 7, 8 வாரம் அவனால இன்னொருத்தன கொன்னு தாக்கு பிடிக்க முடியும்போதுல மட்டும் தான் அவங்கள வந்து பிளேயர்ஸாவே இதுல எடுப்பாங்க. சோ அந்த மாரி ஒரு சைமன் இருப்பான். அவனுக்கு என்ன அப்டின்னா, இந்த பிரஷர்ல அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிருவான். ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஒரு ஜெயில்ல இருந்து வெளியில திறந்து விட்டாங்க அப்டின்னா, ஆப்போசிட்ல யாரையோ கொல்லணும் அப்டின்னு மைண்ட் செட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு கொடூரமானவனா மாறிருவான். அவன் தான் வந்து இந்த கேங்ல புது மெம்பரா வருவான். புதுசா ஒரு மெம்பர் ஒரு கேங்ல வரும்போதுல, மத்தவங்களுக்குலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்செக்யூரிட்டி ஆயிரும். இவன் நம்மள விட ஸ்ட்ராங்கா இருப்பானோ, நம்மள டாமினேட் பண்ணிருவானோன்ற மாரி ஒரு இன்செக்யூரிட்டி வந்து மத்த பிளேயர்ஸ்க்குலாம் இருக்கும். இவன் உள்ள வந்ததும் டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 3 பேரையும் கொன்றுவான். அவங்க போய் பேச்சு குடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. "நீ யாரு? உன் பேர் என்ன?" அவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்குள்ள 3 பேரையும் கொன்றுவான். இந்த 4வதா இருக்கிறவன் தான் வந்து இந்த ஹென்ரிக்ஸ். நம்ம அந்த மீட் ஃபேக்டரில இருந்தான் இல்லையா? அந்த ஹென்ரிக்ஸ். அவனுக்கு வந்து நம்ம இப்பதான் சாகப் போறோம். இவன் கண்டிப்பா நம்மள கொன்றுவான் அப்படின்னு தெரியும். ரொம்ப பயந்துட்டே இருப்பான். பக்கத்துல வந்து "என்ன பண்ணிட்டு இருக்க? நிறுத்து" அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிருவான். அப்போதான் அவனுக்கு புரியும். இவன வந்து ரொம்ப அடிமை மாரி வச்சிருந்திருக்காங்க. ஸ்டாப்ன்னு சொன்னதும் ஸ்டாப் பண்ணிட்டான். மத்தபடி அவனால எந்த இதுவும் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பெர்சன உள்ள போட்டதுனால, அந்த கேங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. புதுசா வந்து மெம்பர்ஸ் யாரும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கேங்கு. அந்த சைடு வந்து லாரிட்டாவும், ஸ்டாக்ஸும் இருக்காங்க. இந்த லாரிட்டாவும், ஸ்டாக்ஸ்க்கும் எப்படின்னா, அவங்க அங்க உள்ள மீட் பண்ணி லவ்வர்ஸ் ஆயிருப்பாங்க. லாரிட்டாக்கு வந்து பெருசா ஃபேமிலி யாருமே இருக்காது. ரொம்ப வருஷம் ஜெயில்ல இருந்தனால, ஃபேமிலி வந்து விசிட் பண்ணாலும், கொஞ்ச நாள்ல வந்து எல்லாருமே மறந்துருவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரோட சிச்சுவேஷனும் இருக்கும். இங்க வந்து இந்த சன்செட் கூட, ஸ்டாக்ஸ் கூட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. அவளுக்கு இப்பதான் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு பர்ப்பஸ் இருக்கிற மாதிரி, நமக்குன்னு யாரோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அ இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அவங்க வெளியில வருவாங்க. அப்போ வந்து அவளுக்கு வந்து இன்னொரு டீம்ல இருந்து ஒரு ஒரு பொண்ணு சொல்லுவா, இது வந்து ஆக்சுவலா 32nd சீசன் நடந்துட்டு இருக்கும். 33rd சீசன்ல வந்து உனக்கும் ஸ்டாக்ஸுக்கும் வந்து ஆப்போசிட்ல மேட்ச் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே கேங்ல இருக்கிறவங்க, ஒரே டீம்ல இருக்கிறவங்க வந்து ஃபைட் வராது. சோ அதனாலவே அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்போ இவளுக்கு வந்து பயமா இருக்கும். என்னடா இது ரூமரா? இல்ல நிஜமா தான் சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பா. அத அவகிட்ட எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியாது. வாழ்க்கையிலே இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ஒரு லவ்வர் தான். இவளையும் விட்டுட்டா நம்ம வாழ்றதுக்கான எந்த பர்ப்பஸும் இல்ல. இதுக்கு மேல ஃப்ரீடம் கிடைச்சு என்ன? அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பா. இப்போ ஒரு ஃபைனல் மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச். இவங்க 2 பேருக்கும் ஸ்டாக்ஸ்க்கும், லோரிட்டாக்கும் ஆப்போசிட்ல வந்து அந்த ஹென்ட்ரிக்ஸும், சைமனும். இவங்க 2 பேரையும் வந்து மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ச் அப்படின்னா திடீர்னு மேட்ச் நடக்காது. இதுக்கு முன்னாடி எல்லாரும் தனித்தனியா அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு கேம்ப் மாரி கூட்டிட்டு போவாங்க. அந்த கேம்ப் அப்பதான் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. அங்க வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க பெர்சனல் லைஃப் ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் நடக்கும்.
அப்படியே நடத்தியே கூட்டிட்டு போவாங்க. ஒரு இடத்துல கேம்ப் போடுவாங்க. அப்படியே நடத்தியே கூட்டிட்டு போவாங்க. என்னைக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல வந்து இன்னொரு கேங் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி மத்த டீம்லாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து மெல்லி அப்படின்னு வைப்பாங்க. மெல்லி அப்படின்னா, ஆ இந்த 2 டீமும் வர்றது இந்த பேக்கிரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மேட்ச் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும். பட் டீமுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு அடிதடி சண்டை மாதிரி. கையில வெப்பன்ஸ் இருக்காது. யாரு எந்த டீம்ல ஆள் சாகுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுச்சு. அப்படின்ற மாரி அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அப்ப இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிராமத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு, அந்த கிராமத்துல மக்கள் கூட எல்லாம் இன்டராக்ட் பண்ற மாதிரி. இது எல்லாமே வந்து ஃபுல்லும் கமர்ஷியல் புரோகிராம் தான். அப்படியே போய் ஃபைனல் மேட்ச் நடக்கும். சோ இந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு இவங்க 2 பேரும் இந்த இந்த மெல்லி ப்ராசஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் மேட்ச் போவாங்க. அப்போ என்ன ஆடியன்ஸ்க்கெல்லாம் என்ன தோணும் அப்டின்னா, இந்த சைமன் வந்து ஒரு பெரிய கொலைகாரன். அவன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாலே கொன்றுவான். கண்டிப்பா வந்து இந்த லாரிட்டாவும், ஸ்டாக்ஸும் செத்துருவாங்க அப்டின்னு நெனச்சுட்டு போவாங்க. மேட்ச் ஆரம்பிச்சுரும். ஆனா அந்த ஸ்டாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவ வந்து பயங்கர ஸ்பீட் அவ. அவ ரொம்ப ஸ்பீடா அந்த மேட்ச் ஆரம்பிச்சதும் ஸ்பீடா வந்து அந்த ஹென்ட்ரிக்ஸ வந்து கொன்றுவா. அதுவரைக்கும் அந்த சைமன் வந்து மனுஷனே இல்லன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அவன் வந்து பாத்து அவன் ஷாக் ஆயி அழ ஆரம்பிச்சுருவான். அந்த பிரேக் டவுன்ல வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அவன கொன்றுவாங்க. சோ இதோட இந்த சீசன் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இவங்க 2 பேருக்குமான ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் இவங்க 2 பேருமே அது ஒரு புரளி அப்படின்னு தான் 2 பேருக்கும் தெரியுமே. ஆனா நம்ப மாட்டாங்க. புரளின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆ என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்போ நாங்க 2 பேருமே ஃப்ரீடம் ஆயி வெளிய போணும்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டாங்க? வாழ்க்கையே இதுதான். அ அ வேணும்னு பிளான் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்ற மாரி ஒரு ரொம்ப நெகட்டிவா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அடுத்த நாள் மேட்ச்ன்ற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. வச்சு ஒரு பிளாக் அவுட் மாரி இந்த பிளாக் அவுட் வரும். அப்ப வந்து கேட்பா. இந்த தர்வார் வந்து லாரிட்டா கேட்பா. "நீ எதுக்கு வந்து சன்செட்ட கொன்ன?" அப்படின்னு சொல்லும்போதுல, அன்னைக்கு நாள் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த சன்செட் சொன்னா, "இன்னைக்கு ஒண்ணு நம்ம வெளியில போணும்னா ஃபர்ஸ்ட் நம்மள நம்மளே மன்னிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ் வந்து நம்மள மன்னிக்கணும். அல்லது இது 2மே இல்ல அப்டின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் மறக்கணும். என்னால என்ன மன்னிக்கவும் முடியாது. நடந்த விஷயங்கள வந்து மறக்கவும் முடியாது. சோ, இப்ப நான் சாகுறதே வந்து பெஸ்ட் தான். அதனால நீயே என்ன கொன்று அப்டின்னு அவன் சொன்னான். அதனால தான் நான் வந்து கொன்னேன். அப்டின்னதும் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிளான் பண்ணி தான் ஒரு ஆடியன்ஸ்க்காக தான் ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. இப்ப 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் நம்ம வெளிய போய் இது வந்து அப்போஸ் பண்ணணும். இந்த இந்த மாரி ஒரு கொடூரமான ஸ்போர்ட்ஸ வந்து தடை பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாரி 2 பேருமே வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. வெளியில போய் நம்ம பாத்துக்கலாம். யார் வின் பண்றாங்களோ, வெளியில போய் இந்த மேட்ச் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இன்னொரு ஆள் செத்து போயிரலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்லாம் நடந்துட்டு இருக்கும்போதுல, அந்த சன்செட் இருக்கான் இல்லையா? அவனோட ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அவங்க அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. அவ நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க அப்பா ஜெயில்ல தான் இருந்திருப்பாரு. அவ வந்து ஒரு 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 ப்ரோகிராம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவா. இது வந்து ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு நிகழ்ச்சி. அத ரொம்ப எல்லாரும் என்டர்டெயின்மென்ட்ன்னு நெனச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு புரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவா. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பதான் ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா. அவளும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பொண்ணு தான். தெரியாம போய் ஜெயில்ல போற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ இந்த புரோகிராம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காது. ஃபைனல் மேட்ச் வந்துரும். இவங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 2 பேரும் தனியா போட்டுருவாங்க. மேட்ச் டேக்கு வரும். அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து இவள ஸ்பீடா ஓடி வந்து அவ கழுத்துல வந்து அவளோட வெப்பன் வந்து ஒரு அருவாள் இருக்கும். அது ஸ்ட்ரெய்ட்டான அதாவது கூர்மையான போர்ஷன வைக்காம, பிளன்ட்டா இருக்க சைட வந்து அவ கழுத்துல வைப்பா. அத பார்த்ததும் இந்த லாரிட்டாக்கு வந்து ஒரு இம்பல்ஸ்ல வந்து அவ கொல்ல வந்துட்டா அப்டின்னு சொல்லிட்டு அவள கொன்றுவா. அவளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும். இதோட கதை முடிஞ்சிரும். இது மெயினா இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, அமெரிக்கன் பிரிசன் சிஸ்டம் எப்டி இருக்கு அப்டின்றது ரொம்ப கொடூரமான பிரிசன் சிஸ்டம் வந்து அமெரிக்கன் பிரிசன் சிஸ்டம் தான். மோஸ்ட்லி எல்லாரையும் வந்து தனித்தனியா போட்டு வைக்கிறது. அது. அப்புறம் எவ்ளோ ரேசிஸ்ட்டா இருக்கு. இதுல மோஸ்ட்லி இதுல எல்லா பிளேயர்ஸுமே வந்து பிளாக்ஸா தான் இருப்பாங்க. அமெரிக்கன் பிரிசன் சிஸ்டமே ஒரு ஒரு குற்றம் அப்டி நடந்தது அப்டின்னா, ஒயிட்ஸ்க்கு ஒரு மாதிரியும், பிளாக்ஸ்க்கு எந்த மாதிரி இப்ப வரைக்குமே அந்த மாரி ஒரு பிரிசன் சிஸ்டம், ஜஸ்டிஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து அ அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு அப்டின்றத பத்தி பேசுறதும், அத விட மெயினா எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, என்டர்டெயின்மென்ட் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்னலாம் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. கமர்ஷியலா எவ்ளோ தூரம் பண்றாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ற பெட்டு, சாப்பாடு எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலயுமே வந்து அந்த லோகோ இருக்கும்.
ஒரு மாஸ் மென்டாலிட்டில எப்படி ஒரு குப்பையான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுதான் கதை. அது நான் சொன்னது வந்து அந்த அளவுக்கு அ நெறைய அதுல வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு கதை ஃப்ளோவா சொல்லும்போதுல அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் இது நெறைய நான் சொல்லல. இந்த ஒரு ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் அப்படின்றது வந்து அது நம்ம சொல்ல முடியாது. அத ரீட் பண்ணும்போதுல தான் அதோட ஃபுல்லும் அ ஃபுல் இம்பாக்ட் இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான புக். நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே பார்த்துட்டேன். எல்லாத்தோடவே இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்த மாதிரி தோணுச்சு. அ ஆத்தர் இந்த ஆத்தரோட ஃபர்ஸ்ட் புக் இது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அ ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் மட்டும் எழுதியிருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, சில முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதே இல்ல. இப்ப ஜெயிலுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்ல. அதுல உள்ள கைதிகளுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்ல. அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பத்திலாம் வந்து நம்ம பேசுறதே இல்ல. அத பத்தியுமே பேசணும் அப்டின்னு அதுதான் அவர் சொல்ற மெயின் விஷயம். ஒரு வித்தியாசமான புக்கா இருந்துச்சு. ஒரு 20% தான் என்னால கரெக்ட்டா சொல்ல முடிஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். அது உள்ள இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு சிங்கிள் பேஜ்ல நெறைய கேரக்டர்ஸோட ஷார்ட் ஸ்டோரி மாரி உள்ள நெறைய இருக்கு. இது எல்லாமே அவர் வந்து சும்மா ரேண்டமும் சொல்லல. ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் கீழயும் வந்து ஒரு ஃபுட் நோட்ஸ் மாரி குடுத்திருக்காரு. அ ஒரிஜினல் நடந்த இன்சிடென்ட்ட எப்படி அந்த கதையோட பிளெண்ட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்றது ஒரு ஃபுட் நோட்ஸே ஒரு 20 ஃபுட் நோட்ஸ்க்கு மேல இருக்கு. சோ இதுதான் அந்த கதை. சூப்பர் மேடம். ஆக்சுவலா எனக்கு இது நம்ம ஊரோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. இப்போ ம். சொர்க்கவாசல்னு ஒரு படம். ஆர்ஜே பாலாஜி நடிச்சது. அது ம். நெறைய அது படம் ஒண்ணும் பெரிய ஹிட் ஆகல. Netflixல இருக்கு. ஆ அதுவுமே வந்து ஜெயில்ல நடந்த ஒரு ஒரு கலவரத்த பத்தினது. விருமாண்டி படத்துல வரும் இல்லைங்களா? 2 ம். கேங் சண்ட. இப்போ ரெட்ரோல வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு லா சிஸ்டம் பண்ணி ஒரு பிரிசன் வச்சிருக்கு. அது எல்லாமே குற்றம் பண்ணவங்கள தண்டிக்கிறதுக்கும், திருத்துறதுக்குமான இடமா சொல்லி தான் பண்ணது. ஆனா அதோட பர்ப்பஸ எந்த நாட்டிலயுமே அத ஃபுல்ஃபில் பண்ண மாரி தெரியல. ஆ ம். ஏதோ நம்ம புக் ஃபேர்லாம் போனோம்னா, ஜெயில் கைதிகளுக்கு புத்தகத்தை தானம் அளியுங்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டால் ஒதுக்கியிருப்பாங்க. ம். குடுக்குறாங்க. அங்கேயே படிச்சு டிகிரி படிச்சு பாஸ் பண்ணவங்க அவங்கலாம் அப்படிலாம் இருக்காங்க. ஆனா இங்க வந்து இந்த விஷயத்துல உலகம் முழுக்கவே சிஸ்டம் சரியில்லங்கிறது தான் உண்மை. ஆ ம். ஈவன் அவங்க ஒரு இதுக்கு பெஸ்ட் படம் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் சொல்லிட்டு ஒரு படம். மேபி பார்த்திருப்பீங்க. அது கொஞ்சம் ஃபேமஸு. செய்யாத தப்புக்கு ஒருத்தன் உள்ள வந்துட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வெளிய போறது, அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது அத விட ரொம்ப கொடூரமா பட்டுச்சு. ஆ ம். மக்கள் இத தான் ரசிக்கிறாங்க இல்லையா? ஆமா. கிட்டத்தட்ட இப்ப பிக் பாஸ் பார்க்குறோம். நம்ம ம். 100 நாளும் உட்கார்ந்து பார்க்குறாங்க. ஒருத்தர்லாம் அன்னைக்கு ஏதோ ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன்னா, அப்படி இதுல பார்த்தேனா, நீயா நானால பார்த்தான்னு தெரியல. 100 நாள் இது மாரி வந்துச்சுன்னா, வேலைக்கு லீவ் போட்டுருவாராம். ம். 100 நாளும் என்னென்ன பண்றாங்கன்னு அந்த அது ஒரு டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். அதுல உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். எனக்கு எனக்கு அப்படிலாம் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னே கூட தெரியாது. ம். ம். 1 ஹவர் போடுவாங்க. வாரம் 1 நாள் மட்டும் இவரு வந்து பேசுவாரு அப்படின்னு மட்டும் தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். நான் இதுவரைக்கும் ஒரு சீசன் கூட பார்த்ததில்ல. ஒரு ம். ஒரு வந்து 100 நாளும் நான் வேலைக்கு போகாம உட்கார்ந்து எந்நேரமும் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இது நுகர்வு வெறின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது ஆமா. இன்னும் டைப்பு ஒரு மனநிலை. ஒரு கன்சம்ப்ஷன்லயே வந்து சோசியல் மீடியா இல்ல இந்த மாரி ஒரு புரோகிராம கன்சியூம் பண்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி தெரியுது. இத கரெக்ட்டா அவங்க அறுவடையும் பண்றாங்க. புதுசு புதுசா டிசைன் பண்றாங்க. ம். இது மேபி இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது அமெரிக்கால நடக்காது. அமெரிக்கால நடக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா வெளிப்படையா நடந்தா எவ்ளோ சப்போர்ட் வராது. வெளிப்படையா நடந்தா மாட்டிப்பாங்க. ஆனா ம். எங்கேயாவது நடந்துட்டு தான் இருக்கும். ஸ்குவிட் கேம் மாரியே ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டேன். ஆ இன்னொன்னு முக்கியமா அந்த ரேசிசம் பத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அதிகம் அங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா Facebookல நம்ம படிக்கிறது தானே நம்ம ஜிகே இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தன் கொலையே பண்ணிட்டா கூட, அமெரிக்கால கோர்ட்க்கு வரும்போது, அவன வந்து லாயர் வந்து கோர்ட் சூட்ல வர சொல்லுவாங்களாம். ஒயிட் பெர்சனா இருந்தா. ம். அவன் ம். வந்தான்னா, அவன ஆள் பார்க்க எப்படி இருக்காரு, இவர போய் சிவப்பா இருக்கவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாரி ரிலீஸ் பண்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. ம். ம். பிளாக் பெர்சன் என்ன பண்ணிட்டு வந்தாலும்,
அவன் எவ்வளவு நிரூபிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்களாம். ம், ம். நம்மளதுல அங்க வந்து அவங்க மைனாரிட்டி கிடையாது ரேசிசம். நம்மளதுல இது அப்படியே ஆப்போசிட்டா வச்சு பாத்தீங்கன்னா மைனாரிட்டிக்கு நடக்கும். ம். ஆஹ் ஒருத்தர் சந்தேக கேஸ்ல உள்ள போனா கூட அவன் கேஸை எடுத்து கூட நடத்துறதுக்கு வருஷ கணக்கு பண்ணுவாங்க. நம்மளதுல இது மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் தண்டனை இல்ல விசாரணை கைதியாவே நிறைய முஸ்லிம்ஸ் உள்ள இருக்காங்க. இது ம். சம்பந்தமா நிறைய இப்ப இன்னமும் இது கூட யாருமே பேசாமே இருக்காங்க. ஈவன் இங்க முற்போக்குன்னு சொல்ற அமைப்புகள் கூட அதெல்லாம் பேசுறது இல்ல. ஏன்னா நம்ம கமலஹாசன் கூட விஸ்வரூபம்ல அப்படித்தானே காட்டியிருப்பாரு. ஒரு பின் லேடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து கோயம்புத்தூர்ல தமிழ் கத்துக்கிட்டேன்னு சொல்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்படிலாம் வச்சா யாருதான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா? அந்த மாதிரிலாம் இருக்கு. தேங்க்யூ மேடம். இது ஒரு அறிமுகம் தான். நான் நீங்க என்னை கேட்ட மாதிரி மொத்த புத்தகத்தையும் அறிமுகப்படுத்தணும்னா அவசியம் இல்லை. இந்த ம், ம். புத்தகம் ஒரு அறிமுகம் இப்படி உட்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி ஒரு எழுதியிருக்காங்க. இதோட இந்த ஸ்டைல் எப்படி மேக்கிங் எப்படின்னு மட்டும் சொன்னாலே போதும். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த ம். உண்மை சம்பவம் கொண்டு வந்து உள்ள எழுதியிருக்கேன்னு ஒருத்தர் வெளிப்படையா சொல்றது ம். இங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்க அப்படியே இங்க எந்த காப்பியுமே அவனும் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி இது குடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இந்த புத்தகத்துல அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க் நம்ம யூ சார். இன்னொரு தேங்க்யூ மேம்.